என்று அஸ்மா ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் உடனே வஹீயை இறக்குகிறான், தூது செய்தி இறக்குகிறான். அஸ்மா, ஜாஃபரின் மனைவியை சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், போய் சொல்லுங்க உமரிடத்திலே. உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய நபித்தோழர், சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்டவரா இல்லையா? அல்லாஹ்வுடைய நேசர் என்ற அல்லாஹ்வுடைய அதாவது அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான் என்கிற சுவைச்செய்தி அளிக்கப்பட்ட ஒருவர், இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தந்தார். ஆனா அந்த உமர்கிட்ட போய் சொல்லுங்க அஸ்மா, அவர்களை விட 2 மடங்கு ஹிஜ்ரத்துடைய ஈமானை நன்மை அல்லாஹ் உங்களுக்கு எழுதிவிட்டான். மக்கால இருந்து அபிசீனியாவுக்கு போன ஹிஜ்ரத், அபிசீனியால இருந்து இப்ப மதீனா வந்த ஹிஜ்ரத், 2 ஹிஜ்ரத். உமர் ரலியல்லாஹு போன்றவங்க ஒரே ஒரு ஹிஜ்ரத் தானே, ஆனா நீங்க 2 ஹிஜ்ரத்தை பண்ணிட்டீங்க. உடனே அஸ்மா ரலியல்லாஹு அழுகிறார்கள், இறைவா, உன்னுடைய அடியான் இந்த ஈமானை மட்டுமே சொத்தாக எடுத்து வாழ்ந்த எனக்கு இப்படி ஒரு பரிசா, உனக்கே எல்லா புகழும் என்று ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி அஸ்மா அழுதார்கள். பார்த்தீங்களா, ஈமானுக்குரிய பரிசை பாருங்கள். ஒரு ஈமான் கொண்ட அடியானுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கண்ணியத்தை தருவான். லஹுமுல் புஷ்ரா ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே மறுமையிலேயே சுவச்செய்தி அல்லாஹ் அள்ளி தருவான். அப்படிப்பட்ட பலருக்கும் கிடைக்காத ஈமான் அல்லாஹ்வுடைய நேசர்களாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தருகிறான். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நானும் நீங்களும் இருக்கிறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அப்படிப்பட்ட நாங்க அந்த ஈமானோடு அந்த ஈமானிய பாதையை வெறும் பெயருக்கு முஸ்லிமா இல்லாம மூமினாக வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய சுன்னாக்களை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றினால் நம்முடைய பாதை என்பது குர்ஆன் சுன்னாவுடைய வழியில இருந்து சொர்க்கத்திலே கொண்டு போய் விடும். அல்லாஹ் கொடுத்த ஈமான முதல்ல படிங்க. முதல் விஷயம் நம்மை மூமினாக மாற்றக்கூடியது. இனி என்னுடைய பாதை அந்த இறைவனை படிக்கக்கூடிய பாதையாக, மார்க்க கல்வியை தேடக்கூடிய. அடுத்த ஒரு இமாம் என்ன விதமான வார்த்தைகளை சொன்னாலும் கேள்விகளை கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும், சபையில சொல்ல வெட்கப்படுறீங்கன்னு புரியுது. ஆனாலும் இன்னும் நாங்க இந்த மார்க்கத்தை தெளிவாக படிப்போம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே அல்லாஹ் போட்ட முதல் ஆர்டர் கட்டளை, ஃபஅலம், நபியை நீங்கள் படியுங்கள், அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அதை நீங்க படிங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்படி இந்த ஈமானை படிக்கிற முதல் நிலையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் 30வது அத்தியாயத்துடைய 15வது வசனம், ஃபம்மல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நிறைய நல்லறங்களை செய்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியான வாழ்வை தருவான், நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். நம்முடைய அமல்கள் நெருங்கேற வேண்டும். 5 வேளை சரியா நம்ம தொழுகிறோமா? 4 வக்து தொழுறவங்க கூட ஃபஜ்ரை மிஸ் பண்றோம். தொழுகையினுடைய முறையே தெரியவில்லை. ஒருத்தர் சரியா தொழுது காட்டுங்கன்னா எவ்வளவு மிஸ்டேக் பண்றோம், ஒழு செய்ய தெரியல. எப்படி நாங்க ஈமான் என்கிற பாதையை தேர்வு செய்ய முடியும்? உலகம் உலகம் என்று ஓடுகிறோமே, திடீர் என்ற மரணம் வரும், திடீர் உயிர் தொண்டைக்குழி அடையும், சக்கராத் என்ற கொடிய நிலை வரும். கால ரப்பி, இறைவா அவன் அழுவான் சக்கராத்திலே, லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீம், கொஞ்சம் தவணை, கொஞ்சம் டைம் கிடைக்காதா? இளமை வீணாக்கினேனே, முதுமையை வீணாக்கினேனே, ஓய்வை வீணாக்கினேனே, பகலை வீணாக்கினேன், இரவை வீணாக்கினேன், வாங்கோசை கேட்டது பள்ளிக்கு நான் போகவே இல்லை, குர்ஆனை தொடவே இல்லை, ஒழுக்கத்தின் பக்கம் நான் வாழவே இல்லை என்று அவன் அழுவான், கதறுவான், அல்லாஹ்ட்ட ஓடுவான். அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்னால் நம் நன்மைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்றாட நான் இனி குர்ஆனை கையில எடுப்பேன்.